ஹாய் ஸ்டூடெண்ட், குட் ஈவினிங். ஸோ பப்ளிக் எக்ஸாம் நெருங்கிருச்சு. யூனிட் வைஸ் வந்துட்டு எது சார் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு, எது சார் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கு, அதை தான் இப்போ நான் மென்ஷன் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு யூனிட்டில் என்னென்ன சார் 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட், எந்தெந்த 2 மார்க்ஸ் சார் கேட்பாங்க. ஓகே, எக்ஸைஸ் 1.4 exercise 1.4 question number 1 substitution number 1 substitution number 2. okay, அடுத்தது exercise 1.1 question number 2 ல first substitution, question number 2 ல first substitution and 9th substitution and question number 10. okay, அடுத்து exercise 1.2 question number 1 ல second substitution and first substitution. ஓகே, இதெல்லாம் எக்ஸசைஸ் சம். ஓகே, எக்ஸாம்பிளில் எது சார் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள் சம் 2 மார்க்கில் சொல்லுங்க சார் அப்படின்னா, எக்ஸாம்பிள் நல்லா தெளிவாக காணிச்சுக்குவாங்க. எக்ஸாம்பிள் 1.4, எக்ஸாம்பிள் 1.11, எக்ஸாம்பிள் 1.9, எக்ஸாம்பிள் 1.6, example 1.2, example 1.13, example 1.22, example 1.17, example 1.7. ஓகே ஸ்டூடெண்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஓகே, பப்ளிக் ரிப்பீட்டட், இதில் இருந்து 2 மார்க் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இது ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 மார்க் என்னென்ன சார் கேட்பாங்க. ஓகே, அப்போ அந்த 3 மார்க்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸைஸில் என்னென்ன சார் 3 மார்க் கேட்பாங்க அப்படின்னா எக்ஸைஸ் 1.2. ஓகே, கொஸ்டின் நம்பர் 3,2 2ல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் நம்பர் 2, 4, கொஸ்டின் நம்பர் 1ல் 4th சப்ஸ்டியூஷன், 5th சப்ஸ்டியூஷன், 2nd 3rd சப்ஸ்டியூஷன். ஓகே, அடுத்தது எக்ஸைஸ் 1.1, எக்ஸைஸ் 1.1ல் 3, 6, 7, 4, 11, 12, 5, 8, 9. ஓகே, அடுத்தது எக்ஸைஸ் 1.3, எக்ஸைஸ் 1.3ல கொஸ்டின் நம்பர் 1ல் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூஷன் அண்ட் செகண்ட் சப்ஸ்டியூஷன், எக்ஸைஸ் 1.6. ஓகே, தேர்ட் சப்ஸ்டியூஷன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் சம்னு பார்த்தோன்னா இதில் என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா 3 மார்க்கில் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் uh, 1.5, 1.3, 1.8, 1.9, 1.18, 1.12 and 1.22. ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்தளவு இதுதான் சார் 2 மார்க் 3 மார்க். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்டுக்கு எது 2 மார்க் எது 3 மார்க்னே தெரிய மாட்டேது. ஸோ அப்போ இதை தான் சார் மென்ஷன் பண்ணிட்டேன், இதான் சார் 2 மார்க் 3 மார்க். ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்தளவு இதில் இருந்தால் சார் 2 மார்க் 3 மார்க் வரப்போகுது. ஓகே, அடுத்தது 5 மார்க் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் யூனிட்டில் எதெல்லாம் சார் நம்ம 5 மார்க்காக எதிர்பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வைஸ் சொல்லிடுறேன், கவனிங்க. இப்போ 2 மார்க் சொல்லிட்டேன், 3 மார்க் சொல்லிட்டேன், நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ். ஓகே, இப்போ 5 மார்க்கில் பார்த்தா எது சார் கேட்பாங்க அப்படின்னா எக்ஸைஸ் 1.1. ஓகே, கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 11, கொஷின் நம்பர் 14, கொஷின் நம்பர் 4. ஓகே, அடுத்தது எக்ஸைஸ் 1.3ல கொஷின் நம்பர் 2, 5. ஓகே, அடுத்து எக்ஸைஸ் 1.4, எக்ஸைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட்ல 4th சப்ஸ்டியூஷன், ஃபர்ஸ்ட்ல 4th சப்ஸ்டியூஷன், அப்புறம் வந்து 5th சப்ஸ்டியூஷன். ஓகே, அடுத்தது எக்ஸைஸ் 1.5ல 2, 3, 4. ஓகே, அடுத்து எக்ஸைஸ் 1.6, எக்ஸைஸ் 1.6ல கொஸ்டின் நம்பர் 2, 3, ஃபர்ஸ்ட்ல 4th. ஓகே, அடுத்தது
எக்ஸைஸ் 1.7 எக்ஸைஸ் 1.7ல 2,3 ஓகே, இதெல்லாம் 5 மார்க்கு. சார் எக்ஸைஸ் மட்டும் சொல்லிட்டீங்க சார், எக்ஸாம்பிளில் என்னென்னலாம் சார் கேட்பாங்க? ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்தளவு எக்ஸாம்பிள். ஓகே, எக்ஸாம்பிள் 1.10 5 மார்க்கு, 1.12 5 மார்க்கு, 1.25 5 மார்க்கு, 1.23 5 மார்க்கு. ஓகே, 1.31 5 மார்க்கு, 1.27 5 மார்க்கு. ஓகே, 1.24, 1.26, 1.28, 1.34, 1.39, 1.40. ஓகே, ஸோ அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கை பொறுத்தளவு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்தளவு எதில் சார் மேக்ஸிமம் எதில் சார் கேட்குறான் அப்படின்னா 5 மார்க்கை பொறுத்தளவு ஒன்று கிராமர் ரூல்லேருந்து கேட்பான். ஓகே, அப்படி இல்லைன்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தேடு, அப்படி இல்லைன்னா காசியன் எலிமினேஷன் மெத்தேடு, அப்படி இல்லைன்னா அந்த லாஸ்ட் எக்ஸசைஸில் அந்த 1.6ல் அந்த லேம்டா மியூகே இதே தான் ரிப்பீட்டடாக வருது. பட் இருந்தாலும் யாருக்கும் ப்ளூ பிரிண்ட் கிடையாது இல்லையா? ப்ளூ பிரிண்ட் இல்லாதனால எது 2 மார்க்கு, எது 3 மார்க்கு, எது 5 மார்க் அப்படிங்கிறது நான் சாப்டர் வைஸாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட், அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. பப்ளிக் நெருங்கிடுச்சு. ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். முத்து மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.